வந்தாரு இயேசு வந்தாரு, உலகத்தின் பாவம் போக்க இயேசு வந்தாரு. வந்தாரு வந்தாரு இயேசு வந்தாரு, உலகத்தின் பாவம் போக்க இயேசு வந்தாரு. மீண்டும் வருவேன் என்று சொன்னாரு, மீண்டும் வருவேன் என்று சொன்னாரு. மாரநாத மாரநாத இயேசு வருகிறார், மாரநாத மாரநாத இயேசு வருகிறார். உலகின் பாவம் போக்கவே பாலன இயேசு பிறந்தார், உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார், ராஜனாய் இயேசு பிறந்தார். நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார், நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். கண்ணீரை என்றும் துடைக்கவே பாலன இயேசு பிறந்தார், கண்ணீருக்கு பதிலை கொடுக்க வருவார், ராஜாவாய் இயேசு பிறந்தார். பதில் கொடுக்க இயேசு வருகிறார், பதில் கொடுக்க இயேசு வருகிறார். சாத்தானின் தலையை நசுக்கவே பாலன இயேசு பிறந்தார், முற்றிலும் ஜெயத்தை கொடுக்க வருவார், ராஜாவாய் இயேசு பிறந்தார். ஜெயம் கொடுக்க இயேசு வருகிறார், ஜெயம் கொடுக்க இயேசு வருகிறார். வந்தாரு இயேசு வந்தாரு, உலகத்தின் பாவம் போக்க இயேசு வந்தாரு. மீண்டும் வருவேன் என்று சொன்னாரு, மீண்டும் வருவேன் என்று சொன்னாரு. மாரநாத மாரநாத இயேசு வருகிறார், மாரநாத மாரநாத இயேசு வருகிறார். ஜெயம் கொடுக்க இயேசு வருகிறார், ஜெயம் கொடுக்க இயேசு வருகிறார். I greet you all in the name of the Lord Jesus Christ. உங்கள் எல்லாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். May the grace of the Lord multiply in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பழுகி பெருகுவதாக. According to Deuteronomy 1:11, may the Lord increase 1,000 folds. உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே 1000 மடங்குகள் ஆசீர்வதிப்பாராக. Continue to watch our TV program. எங்களுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கவனியுங்கள். May the Lord bless with His word. தேவன் தாமே தன்னுடைய வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, I pray in the name of Jesus. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். We have come into your presence in the name of your Son, Lord Jesus Christ. உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். I pray for every people who are watching this TV program. இந்த தொலைக்காட்சியின் செய்தியை கவனிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Touch them with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Whoever is praying for the Holy Spirit, touch them and fill them with the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறவர்கள் அனைவரையும் நீர் பரிசுத்த ஆவியினால் தொட்டு நிரப்புவீராக. I pray for every people who are praying for the tongues of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷை வரத்திற்காக ஜெபிக்கிற யாவரையும் நீர் தொடுவீராக. Right now let them receive the unknown tongues in the name of Jesus. அந்நிய பாஷைகளை இப்பொழுதுதாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்வார்களாக. I untie every tongue ties in the name of Jesus. கட்டப்பட்ட நாவுகள் கட்ட அவிழ்க்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. By the precious blood of Jesus I
untie every soul ties and tongue ties by the precious blood of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான விலையேறப்பெற்ற இரத்தத்தின் மூலமாய் கட்டப்பட்ட நாவுகள் கட்டு அவிழ்க்கப்படுவதாக. I release the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். Whoever is praying right now for the Holy Spirit, let them receive the Holy Spirit in the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்களாக. I say in the name of Jesus, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்களாக என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். I say in the name of Jesus, receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக என்று இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். According to Acts 2:17. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி அவர்கள் ஒவ்வொருவர்களும் பெற்றுக் கொள்வார்களாக. Release the power of the Holy Spirit in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நான் விடுவிக்கிறேன். Glorify your name right now. இப்பொழுதே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. Every satanic bondages be broken by the precious blood of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற சாத்தானுடைய ஆவிகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. Right now I pray for people who are suffering from fear. பயத்தின் ஆவியின் மூலமாய் துன்பப்படுகிறவர்களை நான் விடுவிக்கிறேன். Remove every fear from the hearts of the people. ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீர் நீக்கி போடுவீராக. Fill them with the truth, Lord. சத்தியத்தினால் நீர் அவர்களை நிரப்புவீராக. Build the truth inside their subconscious mind. அவர்களுடைய மனது உள்மனது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பப்படுவதாக. Lord, every truth of your word inside their subconscious mind. அவர்களுடைய உள்மனதிலே உம்முடைய வார்த்தையை நீர் திருப்பி எழுதுவீராக. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Lord, every mind be renewed in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒவ்வொருவருடைய மனதும் புதுப்பிக்கப்படுவதாக. I pray for every people who are suffering from depression. மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். In the name of Jesus, every depression be removed. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவருடைய மகா உன்னதமான இரத்தத்தின் மூலமாய் எல்லா மன அழுத்தங்களும் நீக்கப்படுவதாக. I release the power of the Holy Spirit into everyone's dwellings. ஒவ்வொரு குடியிருப்புகளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நான் விடுவிக்கிறேன். I release the power of the Holy Spirit into every businesses, Lord. ஒவ்வொருடைய தொழில்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை நான் செலுத்துகிறேன். Let every businesses and jobs be blessed. ஒவ்வொரு வேலையும் தொழிலிலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. Right now I pray fervently for every businesses. ஒவ்வொரு தொழிலுக்காகவும் நான் இப்பொழுதே ஊக்கமாய் ஜெபிக்கிறேன். Extend the territories of the business right now. அவருடைய தொழில்களின் எல்லையை நீர் விரிவாக்கும் ஆண்டவரே. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே Let everyone be removed. Let everyone be delivered from the debt, Lord. கடன்களில் இருந்து கடன் தொல்லைகளில் இருந்து ஒவ்வொருவர்களும் விடுதலையை பெறுவார்களாக. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Whatever funds that are blocked, whatever checks that are blocked, let it come inside the business in Jesus' name. தடையாய் நிற்கிற பணங்களும் வராதிருக்கிற பணங்களும் செல்லுபடி ஆகாத காசல்களும் பணமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. We pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். We greet you in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். There are 15 travel psalms written by David and Solomon. தாவீதினாலும் சாலமோனினாலும் பிரயாணங்களின் சங்கீதமாக 15 சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. From Psalms 120 to 134, சங்கீதம் 120 இருந்து 134வது சங்கீதம் வரை you can see 15 psalms written by David and Solomon. நீங்கள் பார்க்கலாம் இந்த 15 சங்கீதங்களும் தாவீதினாலும் சாலமோனினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. These 15 psalms are called travel psalms. இந்த 15 சங்கீதங்களும் பிரயாணங்களின் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Whenever they go for a travel, whenever they go out, they read the psalms. எப்பொழுதெல்லாம் அவர்கள் வெளியே செல்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரயாணங்களில் இருக்கிறார்களோ இந்த சங்கீதங்களை வாசிக்கிறார்கள். In one of the travel psalms is the psalms written by Solomon, 127 psalms. எழுதப்பட்ட சங்கீதங்களிலே 127வது சங்கீதம் சாலமோனினால் எழுதப்பட்டது. One of the travel psalms was written by Solomon. பிரயாண சங்கீதங்களிலே ஒரு சங்கீதம் சாலமோனால் எழுதப்பட்டிருக்கிறது. That is the Psalm 127. அந்த சங்கீதம் 127 ஆகும்.
You can see what Solomon is writing in that. இந்த சங்கீதத்திலே சாலமோன் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். Whenever we travel out for something or for a job or for a ministry, we should have a revelation. ஒரு காரியத்திற்காக, ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக நாம் வெளியே செல்லும் பொழுது ஒரு வெளிப்பாடு நமக்கு வேண்டும். Whenever we step out of the house to do a work, we have to rely, we have to depend upon the Lord. ஒரு காரியத்திற்காக, ஒரு தொழிலுக்காக நாம் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை சார்ந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். God should bless our travel. நம்முடைய பிரயாணத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். Whether it may be a short distance travel or a long distance அது travel. குறுகிய கால பிரயாணமோ நெடுங்கால பிரயாணமோ தேவன் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். Travel should be blessed by God. பிரயாணம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். We go with many kinds of intention to do the things. நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அநேக நோக்கமுள்ளவர்களாய் நாம் செல்லுவோம். If you read Psalms 127, நீங்கள் 127வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது Solomon writes in the first verse, 127வது சங்கீதத்திலே முதலாவது வசனத்தை சாலமோன் எழுதுகிறார். unless the Lord builds the house, those who build it labor in vain. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. The Lord God has to build our house. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். God has to build our family life. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்ட வேண்டும். Here God is not speaking about a building. தேவன் இங்கே ஒரு சாதாரண கட்டடத்தை குறிப்பிடவில்லை. You may be living in a rented house or in your own house. உங்களுடைய சொந்த வீட்டிலோ அல்லது வாடகை வீட்டிலோ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். That doesn't matter. அது ஒரு பொருட்டல்ல. Your God is building your family. இங்கே தேவன் உங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். Family means family relationships. குடும்பம் என்றால் குடும்பத்திலே உள்ள உறவுகள். The relationship inside your family matters so much in your practical life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே குடும்பத்தின் உறவுகள் அநேகமாய் இருக்கிறது. The Lord has to build your house. தேவன் மாத்திரமே உங்களுடைய வீட்டை கட்ட வேண்டும். Otherwise it will be a vain. இல்லை என்றால் அது வீணாய் போகுமே. It will be a wasteful thing. அது ஒரு ஆகாத பொருளாய் மாறி போகும். God has to build up your family relationships. குடும்பத்தின் உறவுகளை தேவன் தாமே கட்ட வேண்டும். The relationship between the husband and wife has to be built up by God. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுகளும் சொந்தங்களும் தேவனால் கட்டப்பட வேண்டும். The relationship between the parents and the children should be built up by God. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள உறவு தேவனால் கட்டப்பட வேண்டும். The relationship between the children, between the brothers should be built up by God. சகோதரர்களுக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே உள்ள உறவுகள் தேவனால் கட்டப்பட வேண்டும். The relationship between the sisters should be built up by God. சகோதரிகளுக்குள்ள உறவுகள் தேவனால் கட்டப்பட வேண்டும். The relationship between the sisters and the brothers should be built up by God. சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் இடையில் உள்ள உறவுகள் தேவனால் கட்டப்பட வேண்டும். To enjoy the peace in our life, our family relations should be built up in the Lord. குடும்பத்திலே சமாதானத்தை அனுபவிப்பதற்கு குடும்ப உறவுகள் தேவனால் கட்டப்பட வேண்டும். Second verse says, unless the Lord watches over the city, the watchman stays awake in vain. காவலாயில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. Listen to me carefully. கவனமாய் என்னுடைய வார்த்தையை கவனியுங்கள். The Lord has to watch over the city. தேவன் தாமே பட்டணத்தை காக்க வேண்டும். Then only the effort of a watchman will be benefited. அப்பொழுதுதான் காவல்காரனுடைய வேலையுடைய விளைவு உபயோகமாக இருக்கும். In the same way, Lord should build the family relationship. அதே முறையில் தானே தேவன் குடும்ப உறவை கட்ட வேண்டும். Then only our works of the hands will be blessed by God. அப்பொழுதுதான் நம்முடைய கையின் காரியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். Listen to me carefully. மிகவும் கவனமாய் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். The word vain, we have to look into the word vain. வீண் என்ற வார்த்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நீங்கள் கவனமாய் கேளுங்கள். God has to build up the family relationships. தேவன் தாமே குடும்பத்தில் உள்ள உறவுகளை கட்ட வேண்டும். Otherwise our efforts will be in vain. அப்படி இல்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் வீணாய் போகுமே. Otherwise our efforts will be wasteful. அப்படி இல்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் தராததாய் மாறி போகும். Many times we want to build the family relationship. அநேக நேரங்களிலே நாம் தாமே
குடும்பத்தின் உறவுகளை கட்ட முயற்சிக்கிறோம். We use many tactics, we use many lies to build up our family life. அநேக தந்திர உபாயங்களை உபயோகித்து நாம் குடும்பத்தை கட்ட விரும்புகிறோம். Many people tell lies one among them in the families. குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அநேக பொய்களை சொல்லுகிறார்கள். They want to build up the family relationship by speaking lies. அவர்கள் பொய்களை கூறி பொய்களின் மூலமாக குடும்ப உறவை கட்ட விரும்புகிறார்கள். That we cannot build up such a kind of life. அப்படி பொய்களை கூறுவது நிமித்தமாய் ஒரு குடும்பத்தை கட்டவே முடியாது. The children of God has to speak the truth. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையை மாத்திரமே பேச வேண்டும். Even if I am going to get benefited with lakhs and lakhs of rupees by telling a lie, I should not tell a lie. ஒரு பொய்யின் மூலமாக லட்சோபலட்சம் பணங்களை நான் உண்டாக்குவதாய் இருந்தாலும் நான் பொய் சொல்லாதபடி ஒரு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். I cannot build up my family relationship with the money. பணத்தின் மூலமாக என்னுடைய குடும்பத்தை நான் கட்டவே முடியாது. I cannot build up my family relationship with my own efforts. குடும்ப உறவை என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாய் நான் கட்ட முடியாது. I cannot build my own family relationship by speaking lies. என்னுடைய குடும்ப உறவை பொய் சொல்வதின் மூலமாய் நான் கட்டவே முடியாது. We many times we depend and rely on ourselves. ஆனால் அநேக முறை இந்த குடும்ப உறவை கட்டுவதற்கு நம்மை நாமே சார்ந்திருக்கிறோம். We plan in a selfish way. நாம் சுயநலமாய் திட்டங்களை கையாளுகிறோம். Just like Satan, we are using the deceptive ways to build our family relationship. சாத்தான் வஞ்சகத்தை உபயோகித்தது போலவே அதே விதமாக நாமும் வஞ்சகத்தை உபயோகித்து குடும்பத்தை கட்ட விரும்புகிறோம். God has to build the relationships. தேவன் தாமே குடும்ப உறவை கட்டுவாராக. What Solomon is saying here, இங்கே சாலமோன் ராஜா என்ன சொல்கிறார் என்றால், the Lord should build the house. தேவன் தாமே வீட்டை கட்ட வேண்டும். The Lord should watch over the city. தேவன் தாமே நகரத்தை காக்க வேண்டும். Otherwise, rising up in the early morning and eating the bread of anxiousness will be a wasteful thing. நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று இருக்கிறது. Rising up in the early morning and eating the bread of anxious toil is a very great tragedy. அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது மிகவும் அபாயகரமான காரியம். God gives sleep to his beloved. அவர் தாம் நேசிக்கிறவர்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறாரே. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, why Solomon is writing this travel psalms with giving more importance to the relationships? சாலமோன் ஏன் இவ்வளவு பிரயாணத்தின் சங்கீதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுகிறார்? Why he is giving importance to the family relationships? ஏன் சாலமோன் குடும்பத்திற்குள்ள உறவுக்கு அதிக முக்கியம் கொடுக்கிறார்? If you take Solomon's life, நீங்கள் சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் he had many problems with the family relationship. ஏனென்றால் குடும்ப உறவுகளுக்குள் अनेक பிரச்சனைகளை சாலமோன் சந்தித்தான். Solomon had 700 wives and 300 concubines. சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மனையாட்டிகளும் இருந்தார்கள். That was a great problem in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அதுதான் மிகவும் பிரச்சனையாய் இருந்தது. Solomon was trying to satisfy every wife in his family. அவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு மனைவியையும் அவன் திருப்திப்படுத்த முயலுகிறான். But that was a failure. ஆனால் அது முற்றிலும் தோல்வியாய் முடிந்தது அவனுக்கு. In the family we cannot satisfy everyone. இந்த குடும்பத்திலே நாம் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. The husband cannot satisfy the wife. கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. The wife cannot satisfy the husband. மனைவி தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்த முடியாது. Parents cannot satisfy the children. பெற்றோர்கள் குழந்தைகளை திருப்திப்படுத்த முடியாது. Children cannot satisfy the parents. குழந்தைகள் பெற்றோரை திருப்திப்படுத்த முடியாது. But here the Lord should be included in the family life. ஆனால் இங்கே குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் தாமே ஈடுபட வேண்டும். The Lord Jesus should be placed in the first place. குடும்பத்திலே குடும்ப உறவுகள் கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலிடத்திலே வைக்கப்பட வேண்டும். When the fear of God is in the heart of the family people, really the family relationship will be built up. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் இருந்தால் குடும்பம் கட்டப்படும். Right now I want to pray for the family relationships. இப்பொழுது நான் குடும்பத்தின் உறவுகள் கட்டப்படுவதற்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Let us close our eyes and pray. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Heavenly Father, I pray in the name of Jesus. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். I pray for every family relationships. ஒவ்வொரு குடும்ப உறவுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். I pray for every broken family relationships. உடைந்து போன குடும்ப உறவுகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். Lord, heal
heal every broken relationships. உடைக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் கர்த்தாவே புதுப்பிக்கப்படுவதாக. God bring the spiritual oneness inside them. ஆவிக்குரிய இணைப்பினாலே அவர்களை ஒன்றாய் மாற்றும் கர்த்தாவே. Let the spiritual oneness get into the family in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்குள்ளே ஆவிக்குரிய ஒற்றுமை காணப்படுவதாக. People who are trying to divorce, விவாகரத்திற்காக முயற்சிக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். let them be united in Jesus name. அவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இணைக்கப்படுவார்களாக. They are being united in your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக இப்பொழுது அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I release the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை நான் விடுவிக்கிறேன். Every spirit of division, leave the families in Jesus name. பிரிவுபடுத்தும் ஆவிகள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துமாறு நான் ஜெபிக்கிறேன். Let the husband understand the wife. மனைவியை குறித்து கணவன் சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Let the wife understand the husband. கணவனை குறித்து மனைவி சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Let the parents understand their children. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Lord, let the children understand their parents. குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரை சரியாய் புரிந்து கொள்ளட்டும். Lord, bring the peace right now. இப்பொழுதே சமாதானத்தை குடும்பத்திலே கொண்டு வருவீராக. I release the anointing in the name of Jesus. அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்திலே நான் இப்பொழுது விடுவிக்கிறேன். Oh, thank you for the presence of God right now. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. God is uniting your life. உங்களுடைய குடும்பத்தை தேவன் இணைக்கிறார். Dear sister, God is uniting your life. அருமையான சகோதரியே, உங்களுடைய குடும்பத்தை தேவன் இணைக்கிறார். You are crying for a long period of time. நீங்கள் அநேக காலங்களாய் அழுகிறீர்கள். God has heard your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். Your husband will get united with you. உங்களோடு உங்களுடைய கணவன் சீக்கிரமாய் இணைக்கப்படுவார். Your children will be back to your home. குழந்தைகள் மீண்டும் இல்லத்திற்கு திரும்புவார்களாக. Your son will come back to your home. உங்களுடைய மகன் மறுபடியுமாய் வீட்டிற்கு திரும்புவான். As God said, he will do the ministry. தேவன் சொன்னது போலவே உங்களுடைய மகன் ஊழியத்தை செய்வான். As God said, your son will do the ministry of God. தேவனுடைய ஊழியத்தை தேவன் சொன்னது போலவே அவன் செய்வான். God says, he is my son. தேவன் சொல்கிறார், அவன் என்னுடைய மகன். I shall not let him into the world. அவனை நான் உலகத்திற்குள் விட்டு விட மாட்டேன். I will keep him under my presence. என்னுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நான் அவனை வைத்துக் கொள்வேன். I will save him. நான் அவனை ரட்சிப்பேன். I will protect him, says the Lord. நான் அவனை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் Lord, I சொல்கிறார். pray for every children. ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைக்காக நான் I pray ஜெபிக்கிறேன். for every children who are studying. படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். Give them the oneness to study, Lord. அவர்களுக்குள்ளே ஒரு மனதை ஆவியை படிப்பிலே தாரும். Give them the power of concentration. அக்கறை செலுத்தத்தக்கதான வல்லமையை நீர் அவர்களுக்கு தாரும். Lord, I release the power in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே நான் வல்லமையை அனுப்புகிறேன். I bring the peace that passeth all understanding into the families in Jesus' name. மனதிற்கு எட்டாத சமாதானத்தை நான் இயேசுவின் நாமத்திலே குடும்பத்திற்கு அனுப்புகிறேன். We give you all the glory. எல்லா மகிமையை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். We give you all the glory. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். Prove your word. உம்முடைய வார்த்தையை நீர் நிரூபியும் கர்த்தாவே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை.
ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை, இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்டன், தலைமை போதகர் பிஎம் சபை, இயக்குனர் பிஎம் மிஷனரி ஸ்தாபனம்.